ஓம் சாய்ராம். எல்லாருக்குமே ரொம்ப ஆசை வந்து பாத்தீங்கன்னா நாமளும் கோடீஸ்வரர் ஆகணும். மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு கோடீஸ்வரராக 4 கிராம்பு போதும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. குழந்தைகளோட கல்வியாகட்டும், ஒரு வீடு வாங்குறதாகட்டும், ஒரு கார் வாங்குறதாகட்டும், எது செய்யணும்னாலும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து மிகப்பெரிய அளவில் தேவைப்படுதுங்க. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் கோடீஸ்வரர் ஆகணும், எல்லாருக்குமே புகழோட உச்சிக்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு எண்ணம் இல்லாத மனிதர்ன்ட்டு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நானும் பணக்காரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு பல வழியிலிருந்து பணம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். இப்ப சொல்ல போற பரிகாரம் வந்து ரொம்பவே எளிமையான பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கும். மிகப்பெரிய அளவில் வந்து பணம் வந்து உங்களுக்கு சேருங்க. கடன் சுமையெல்லாம் தீரும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்தில் தான் செய்யணும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை எப்பவும் போல நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கடுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்பு. சரிங்களா? அதை எடுத்துங்க. முக்கியமாக சிவப்பு நிற பட்டு துணி. சரிங்களா? இது கடையில் கேட்டாவே தருவாங்க. சின்ன ஒரு துணி இருந்தாலும் போதும். சிவப்பு நிற பட்டு துணி வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு தேவை. இப்போ என்ன பண்ணீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று மாலை உங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும், பண கஷ்டங்கள்லாம் போகணும், வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும், வீட்டுக்கு பணம் வந்து பல வழியிலிருந்து வந்து நீங்களும் மற்றவங்க வந்து மதிக்கிற அளவுக்கு பணக்காரராக வாழணும் அப்படின்ட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சிவப்பு நிற பட்டு துணியில் அந்த 4 கிராம்பை வந்து ஒரு சின்ன மூட்டையை கட்டிக்குங்க. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துன்னு போயிட்டு உங்களோட நிலைவாசல் படி இருக்குல்ல, அதுக்கு வெளிப்பகுதியில் மேலே, அதாவது நிலவாசல் இல்லை, அதுக்கு மேலே வந்து சென்டரா வந்து மாட்டி வச்சிருங்க. ஒரு ஆணி அடிச்சு அதில் வந்து மாட்டி வச்சிருங்க. சரிங்களா? இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க. அந்த சிவப்பு நிற மூட்டை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் நிலவாசலுக்கு மேலே சென்டரான இடத்துல ஒரு சின்ன ஆணி அடிச்சுட்டு அதை வந்து தொங்க விட்டுருங்க இந்த கிராம்பு மூட்டையை. இப்படி செஞ்சுட்டாவே போதுங்க. உங்களோட வீட்டிற்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இது வந்துகிட்டே இருக்குங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடையாச்சும் மாற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த கிராம்புலேருந்து வரக்கூடிய வாசம் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பண வரவை கொண்டு வரும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கிராம்பை வந்து மாற்றினா போதும். என்ன பண்ணணும்னா அந்த பட்டு துணியை எடுத்துகிட்டு திரும்ப அலசி போட்டுட்டு அந்த கிராம்பு வந்து யாருடைய கால்படாத இடத்தில் போட்டுருங்க, பழைய கிராம்பை. அதுக்கடுத்து புது கிராம்பை 4 கிராம்பு எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி முதல் முறை செய்தீங்களோ அதே போல செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கி விட்டு இந்த கிராம்பு மூட்டையை திரும்பவும் வந்து உங்க வீட்டோட நிலவாசலுக்கு மேலே வந்து சென்டரா வந்து வச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் பூஜை கும்பிடுவீங்களா, அப்போ வந்து சாம்பிரான ஊதுபத்தி வந்து இந்த மூட்டைக்கு மட்டும் காட்டுங்க. இது மட்டுமே போதுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலனை கொடுக்கும். அடுத்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது. சரிங்களா? வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும். ஆனா எந்த வகையில் சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகள் தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு எப்பவும் போல சாமி கும்பிடுங்களா, அதே போல சாமி கும்பிட்டு கற்பூர ஆராதனை காட்டணுங்க. சரிங்களா? அப்படி கற்பூர ஆராதனை காட்டும் போது அந்த கற்பூரத்துல 2 கிராம்புகளை சேர்த்து சாம்பிராணி தூபம் போடும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லையும் காட்ட வேண்டும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கற்பூரத்தில் போட்டிருக்க அந்த கிராம்புல இருந்து வரக்கூடிய அந்த நல்ல நறுமணம் வந்து உங்க வீடு முழுவதுமாக பரவி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியேற்றிடுங்க. சரிங்களா? இத்தனை நாட்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் பணம் சம்பாதிக்க எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அந்த வழியை தானாகவே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த பரிகாரத்தை ஒரு 11 வாரங்களுக்கு இதை செய்து வந்தாலே போதும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யலாம். முடிந்தால் தினந்தோறுமும் நீங்கள் கற்பூரம் காட்டும் போது அதில் 2 கிராம்பை போட்டுட்டு உங்கள் வீடு முழுக்க அந்த புகையை வந்து காட்டுறது ரொம்ப நல்லது.
நீங்கள் வந்து சாம்பிராணி தீபம் காட்டுவீங்களா, அதே மாதிரி இந்த புகையை வந்து வீடு முழுக்க காட்டுங்க. இதை வந்து 11 வாரங்கள் செய்து வந்தாலே போதுங்க. அதற்கான பலனை வந்து உங்களால் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியும். கண்கூடாவே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வந்து வராமல் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருந்துட்டுங்க. இல்லைனா நீங்கள் புதியதாக தொழில் தொடங்கும் போது நல்ல லாபத்துடன் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி கடனை வசூலிக்க அல்லது பணம் பெறுவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வெளியில் செல்லும் போது அல்லது புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிக்கு செல்லும் சமயத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க. சரிங்களா? அதில் 4 திசைகளையும் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு அந்த 4 ஓட்டையிலையும் 4 கிராம்புகளை சொருகி ஒரு பேப்பரில் மடித்து உங்களோட பாக்கெட்லேயோ அல்லது நீங்கள் எடுத்துன்னு போகிற பையிலே வைத்து கொண்டு போங்க. நீங்கள் செல்லும் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அது வெற்றி தான். சரிங்களா? நீங்கள் கடன் கேட்டு போனாலும் சரி கடன் கிடைக்கும். அல்லது நீங்கள் கடன் வந்து ரொம்ப நாளாக கொடுத்து அந்த காசு வராமல் இருக்க இடத்துக்கு வந்து போனாலும் சரி, அந்த காசு வந்து அவரே கொடுத்துருவார். அல்லது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கொண்டு சென்றாலும் சரி அந்த காரியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக வருங்க. சரிங்களா? திரும்பி வரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை ஏதாச்சும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் தூக்கி போட்டு விட வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுங்க. இப்போ கிராம்பை வச்சு செய்யக்கூடிய 3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆவதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். பணம் வந்து பல வழியிலிருந்து வந்து நீங்களும் செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.